இன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு ஒரு கிணத்து பக்கத்துல உட்காந்து பிரியாணி சாப்பிட போறோம். நீங்க நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, அதுக்கோசம் தான் பண்ண போறோம். நானும் ஃபர்ஸ்ட் 11 மணிக்கா பிரியாணி வாங்கிட்டு 16 கிலோமீட்டர் தள்ளி கிணறு தேடி போயிட்டு இருந்தேன். அடர்ந்த இருட்டுல தனியா நிக்கிற அந்த மரத்துக்கு கீழே ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னாங்க. நானும் அந்த வேலியெல்லாம் தாண்டி உள்ள போக ஆரம்பிச்சேன். இப்போ நம்ம வந்து மரத்துக்கிட்ட போறோம். அந்த மரத்துக்கிட்ட தான் கிணறு ஒன்று இருக்கு. அந்த கிணத்துல நானா இருக்கும்னு தெரில. கரெக்டாக மணி 12 ஆகுது. இதே பேர் தான் இருக்கும். இவ்வளோ தூரம் வந்து வந்துட்டோம். சுற்றி ஒரு 5-6 கிலோமீட்டருக்கு யாருமே இல்லை. சின்ன வயசுல கிணத்துக்கிட்ட போவாதீங்க, பூதம் பேய்லாம் இருக்கும்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் உண்மையானு தெரியல. வாங்க இப்ப போய் பார்க்கலாம். நானும் அந்த மரத்தாண்ட போயிட்டு அந்த கிணத்தை போய் எட்டி பார்த்தேன். எதுவுமே தெரியல. ஆனா இங்க கூப்பிட்டா கூட யாருமே வரமாட்டாங்க போல. அவ்வளோ டிஸ்டன்ஸ் அதிகமா இருந்தது. அப்புறம் நானும் கிணத்து பக்கத்துல உட்காந்து பிரியாணி ஓபன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சேன். கொஞ்சம் பயமா தான் இருந்தது. லைட் ஆஃப் பண்ணியும் சாப்பிட்டு பார்த்தேன். கூட ஏதாச்சும் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு எந்த அறிகுறியும் தெரியல. இதோட இந்த சேலஞ்ச் முடியுது. இந்த வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேன். ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க.